வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. போட்டோ தானா கீழே விழுந்து உடையுதுன்னா அது அவதான் கீழே விழ வச்சிருக்கணும். எதுக்காக மாயா அவ இப்படி பண்ணணும்? அதுக்கு பதில் எனக்கு தெரியல. ஆனா போக போக அவ எதுக்காக இப்படி பண்ணான்னு தெரிய வரும். அது சும்மா பயமுறுத்துறதுக்காக பண்ணிருப்பா. எனக்கு என்ன தோணுதுன்னா, வீணா மாதிரியே சின்னவரை அவ குறி வச்சிருப்பாளோன்னு தோணுது. அதத்தான் அவ சொல்லாம சொல்லியிருக்கா. இல்ல, கனகாவோட அடுத்த குறி காவேரி தான். நான் மந்திர கூச்சாவ இவர்கிட்ட கொடுத்து அனுப்புனத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா. நம்மள குழப்பி விட பாத்திருக்கா. சரியா சொன்ன மாயா. டேய் ஜனா, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. இது கெட்ட சகுனமும் இல்ல, உனக்கு உயிர் ஆபத்தும் இல்ல. அந்த கனகாதான் சும்மா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கா. நீ எதை நினைச்சு பயப்படாம தைரியமாறா. அண்ணே, நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்னென்ன பயம்? மாயா இருக்கா? அந்த கனகாவை நெருங்க விட்டுருவாளா? நான் தைரியமா தானே இருக்கேன். என்னங்க ஜோசியர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஜனாவோட போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சதை பார்த்ததுல இருந்து மனசுக்கு ரொம்ப சஞ்சலமாவே இருக்கு. அதோட ஜனாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பதட்டமும் இருக்கு. அதான் ஜோசியரை பார்த்து இதனால அவனுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் உன்னையும் கூட்டிட்டு வந்தேன். ஏங்க, வீட்டுல சின்னவர்கிட்ட தைரியமா இருன்னு நம்பிக்கை கொடுத்தீங்க. இப்ப நீங்களே பயப்படுறீங்க. அகிலா, அந்த நேரத்துல ஜனா பயந்துட கூடாதுன்னு தான் அப்படி பேசினேன். ஆனா போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சத நாம சாதாரணமா எடுத்துக்க முடியாதுல்ல. அது உண்மையிலேயே மோசமான ஒரு கெட்ட சகுனம் தான். அதான் ஜோசியரை பார்த்து பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். அப்படின்னா உங்க தம்பியும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. ஜனா நம்ம முன்னாடி தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவன் உள்ளுக்குள்ள ரொம்ப பயந்து போயிருக்கான். அதுவும் இல்லாம ஜோசியர் ஏதாவது தப்பா சொல்லிட்டா அவன் இன்னும் பயந்துருவான். அதான் அவனை கூட்டிட்டு வரல. நல்ல காரியம் பண்ணீங்க. சாவு தேதி தெரிஞ்சதுல இருந்து காவேரியால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியல. ஜனா தம்பிக்கும் ஏதாவது ஆக போகுதுன்னு தெரிஞ்சா காவேரி மாதிரியே அவரும் நிம்மதியை இழந்து தவிக்க வேண்டியதுதான். சரி, வா உள்ள போய் பார்க்கலாம். ஜனா, அண்ணே, உட்கார். என்ன ஜனா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மன்னிச்சிருங்கண்ணே. போட்டோ விழுந்து உடைஞ்சது சாதாரண விஷயம் தான் நீங்க சொன்னாலும் என்னால அதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. நிம்மதியே போயிடுச்சுண்ணே. அதோட மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதான் உங்ககிட்ட கூட சொல்லாம ஜோசியரை பார்த்து ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமாண்ணே, நீங்க 2 பேரும் எதுக்காக வந்தீங்க? இல்ல ஜனா, நாங்களும் உனக்காகத்தான் ஜோசியரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எனக்காகவா? பயப்படாதன்னு எனக்கு அவ்வளவு தைரியம் சொன்னீங்க. அது என்னன்னா, யாரும் யாருக்கும் தைரியம் சொல்லலாம். ஆனா அவசகனமா ஒரு சம்பவம் நடந்து என் தம்பிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைக்கிறப்ப அந்த அந்த தைரியம் எல்லாம் காணாம போயிருச்சு. தைரியமாறு.
ஜோசியரே, வணக்கம். என் தம்பியோட ஜாதகத்தை கணிச்சு போட்டோ விழுந்தது அபசகனமா இல்ல சாதாரணமா நடந்த ஒரு சம்பவமான்னு நீங்க தான் பார்த்து சொல்லணும். பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஐயா. உங்களை தான் நம்பி வந்திருக்கோம். ஐயா, பொதுவா போட்டோ விழுகிறத அபசகுணமா பார்க்கறது ஜனங்களோட நம்பிக்கை. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு மூட நம்பிக்கைன்னு கூட சொல்லுவேன். அதை நாம பெருசா எடுத்துக்க தேவையில்லை. ஆனா உங்க தம்பியோட ஜாதக கட்டத்துல பிரச்சனை இருக்கு. இதுவே வேற யாரோட ஜாதகமா இருந்திருந்தா நான் பலன் சொல்லியிருக்கவே மாட்டேன். ஆனா வந்திருக்கிறது ஜமீன் குடும்பம், இதுக்கு பலன் சொல்ல மாட்டேன்னு திருப்பி அனுப்ப எனக்கு மனசு வரலைங்க. எதனால அப்படி சொல்றீங்க? பொதுவா நான் நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவேன். ஆனா நீங்க ஒரு பயத்துல ஜோசியம் பார்க்க வந்திருக்கீங்க. நீங்க பயந்த மாதிரி தான் இந்த ஜாதக கட்டம் சொல்லுது. உண்மையை மறைச்சு நல்லது நடக்கும்னு என்னால பொய் சொல்ல முடியல. அதனால ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுறேன். என்ன பிரச்சனை? இந்த ஜாதகக்காரருக்கு ஒரு மரண கண்டம் இருக்கு. அதுவும் ரொம்ப அழுத்தமா இருக்கு. இவரு இன்னும் முழுசா ஒரு அமாவாசை தாண்ட மாட்டாரு. என்ன என்ன சாமி சொல்றீங்க? ஐயா, நான் உள்ளதை தான் சொல்றேன். இந்த ஜாதகத்தோட கிரக நிலைகள் அப்படிதான் சொல்லுது. இதுக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? பரிகாரமே இல்ல. இறைவன் ஒரு தீர்ப்பை எழுதி பரிகாரம் செஞ்சு அந்த தீர்ப்பை மாத்தி எழுதுற சக்தி மனுஷனுக்கு உண்டா என்ன? கடவுளை வேண்டிக்கங்க. அவனோட கருணை இருந்தா மட்டும்தான் இந்த மரண கண்டத்துல இருந்து இவரு தப்பிக்க முடியும். ஜனா, எதுவும் ஆகாதுடா. தைரியமா வா வா. வாங்க, சரியான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. எதுக்கு இப்ப தீபத்தட்டு மணிமா நிக்கிற? அது பெரியய்யா, மாமாவோட போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிச்சுல, அது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. அதான் கனகதுர்கா அம்மனுக்கு பூஜை பண்ண. அந்த நேரம் நீங்களும் வந்துட்டீங்க. இந்தங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஏய், நீ நினைக்கிற மாதிரி போட்டோ உடைஞ்சது ஒண்ணு கேட்ட சகுனம் இல்ல. ஆணி சரியா அடிக்காம தவறி கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். என்ன சாதாரண விஷயத்த ஊதி பெருசாக்க பாக்குறியா? போட்டோ உடைஞ்சது ஒரு சாதாரண விஷயம்தான். அதுக்கு போய் பூஜை அது இதுன்னு பில்டப் கொடுத்துட்டு இருக்க. போ, போய் வேற வேலை இருந்தா பாரு. அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. உங்களுக்கு வேணும்னா அது யதார்த்தமா நடந்திருக்கலாம். ஆனா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த விபூதியை மட்டும் எடுத்துக்க சொல்லுங்களேன். ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றான்ல, அப்புறம் ஏன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? பெரியய்யா,
அவ சொல்றதுலயும் ஒண்ணும் தப்பு இல்லையே. நம்ம குடும்பத்துக்கு இப்போ நேரம் சரியில்லை போல. பௌர்ணமி வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. வீணாக்கா மாதிரி சின்ன மாமாவுக்கும் பைத்தியம் புடிச்சு ஏதாவது பண்ணிக்கிட்டா என்ன பண்றது? ஏய், என்ன 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 பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்க? எனக்கு பைத்தியம் பிடிக்குமா? இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. நான் நல்லா தான் இருக்கேன். பாத்தீங்களா, நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? அத கேட்டதும் எவ்ளோ ஆக்ரோஷம் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி இவரை இப்படி பாத்திருக்கீங்களா? நான் ஆக்ரோஷமாலாம் பேசல. நான் நார்மலா தான் பேசுறேன். உனக்கு தான் அப்படிலாம் தோணுது. உங்களுக்கு ஏதோ ஆக போகுதுன்னு தெரிஞ்சு நீங்களே ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. நான் பொய் சொல்லல. பெரியய்யா கிட்ட வேணா கேட்டு பாருங்க. பெரியய்யா, நீங்களே சொல்லுங்க. அண்ணே, என்ன? டேய் ஜனா, டேய் நீ கொஞ்சம் பேசாம இரு. சொல்றேன்ல, கொஞ்சம் பேசாம இரு. பாத்தீங்களா, பெரியய்யாவே உங்களை பேச வேண்டாம்னு சொல்லிட்டாரு. பேசாம விபூதியை எடுத்துக்கங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாம அந்த கனக துர்கா பாத்துப்பா. எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோ. இனிமே உங்க ஒவ்வொரு அசைவையும் அந்த கனக துர்கா பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. நீங்க கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க. காவேரி, நீ ஜனாவை கொஞ்சம் கவனமா பாத்துக்க. போட்டோ விழுந்ததுல அவன் ரொம்ப அப்செட்டா இருக்காமா. அந்த போட்டோ விழுந்ததை பத்தி பேசி நம்ம ஜனா இருக்கல்ல, ஜனாவை அந்த கனகா ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கிட்டாமா. நம்ம முன்னாடி அவன் தைரியமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள புழுங்கிட்டு தான் இருக்கான். பெரியவரே, நானே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்ப அவரு மாயா கொடுத்த கூஜாவை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போயிட்டு வந்தாரோ அப்பையில இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்காரு. மேடம், மேடம், யாரு? டெலிவரி பாய் மேடம். சொல்லுப்பா. காவேரி மேடம் இருக்காங்களா? ஏன்பா? காவேரி மேடம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, டெலிவரி கொடுக்க வந்தேன். அப்படியா? சரி, என்கிட்ட கொடுங்க, நான் கொடுத்துறேன். தேங்க்யூ மேம். என்னை காப்பாத்த அவரு படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியவரே. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கணும். பெரியயா, இவ வேற. நான் தான் துர்கா. தெரியுது தெரியுது, உள்ளவா. என்ன வேணும்? காவேரி அத்தை பிரியாணி ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. டெலிவரி பாய் கொடுத்துட்டு போனா. ஆமா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். சரி கொடு. காவேரி, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு கலைபரத்திலையும் உனக்கு பிரியாணி கேக்குதா?
வீட்ல நடக்கிற எதுவுமே நல்லதா படல. சொல்லப்போனா இன்னும் நான் எத்தனை நாள் உயிரோட இருக்க போறேனே தெரியல. அதான் இருக்கிற வரைக்கும் பிடிச்சத சாப்பிடுவோமேன்னு பிரியாணி ஆர்டர் பண்ணேன். ஏய் காவேரி, ஏன் இப்படிலாம் பேசுற நீ? உனக்கு ஒன்னும் ஆகாது. நீ 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்ப. கவலைப்படாம தைரியமா இரு. சரி சரி, எல்லாத்தையும் மறந்துட்டு பிரியாணியை சாப்பிடு. அக்காவையும் உங்களையும் வச்சுக்கிட்டு நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பாத்தீங்களாங்க, பேருக்காவது வாங்கக்கா சாப்பிடலான்னு கூப்பிடுறாளா? எப்பவும் சாப்பிடுறதுல மட்டும் இவளுக்கு கொடுக்கறதுக்கு மனசே வராது. ஐயோ அக்கா, நான் ஒரே ஒரு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். அதை எப்படி பங்கு போடுறது? அதான் கூப்பிடல. இதுல மட்டும் வியாக்கியானமா இரு. இவ்வளவு பேசுறல, ஆர்டர் போடுறப்ப எங்களுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிருக்கலாம்ல. ஐயோ இப்ப என்னக்கா, இப்பவே எல்லாருக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணிடுறேன். 10 நிமிஷத்துல பிரியாணி வந்துரும். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஹே காவேரி, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றா. நீ போய் சாப்பிடு. சரி பெரியவரே, நான் போறேன்க்கா. அகிலா, ஜனாவை பத்தி ஜோசியர் சொன்னது எக்காரணத்தை கொண்டும் காவேரிக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா அத அவ கேட்டானா சுக்கு நூறா உடைஞ்சு போயிருவா. ஆமாங்க, அத நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. எப்படியாவது மாயாவை வச்சு காவேரியும் காப்பாத்தணும், ஜனா தம்பிக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கணும். வாங்க மேடம், என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அது நிறுத்துங்க, அதை சாப்பிடாதீங்க. இங்க வாங்க, இது நல்ல ஃபுட்டானு செக் பண்ணுங்க. மேடம், என்ன மேடம் இது? காவேரி மேடம், இந்த ஃபுட்ல விஷம் கலந்திருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? ஐயோ பெரியவரே, பாத்தீங்களா? அந்த பிரியாணில பாய்சன் கலந்து கொடுத்திருக்காங்க. ஐயோ, யாரோ எனக்கு கொல்ல பாக்குறாங்க. நான் உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேடம், பயமா இருக்கு. ரிலாக்ஸா இருங்க, பயப்படாதீங்க. நாங்க எல்லாம் இருக்கோம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அண்ணா, உங்களை யாரோ கொல்ல நினைக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா அது யாருன்னு தான் தெரியல. அதை கண்டுபிடிக்க தான் நான் இப்ப வந்திருக்கேன். பிரியாணி உங்களுக்கு டெலிவரி கிடைச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? அது ஒரு அரை மணி நேரம் இருக்கும் மேடம். அரை மணி நேரமா? அப்புறம் ஏன் இவ்வளவு நேரமா சாப்பிடாம வச்சிருந்தீங்க? பிரியாணி கைக்கு வந்ததும் பெரியவரு, நானு, அக்கா எல்லாம் பொதுவான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். அதான் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. எந்த ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருந்தீங்க? ஆப் மூலமா தான் ஆர்டர் பண்ணேன்.
ஹோட்டல் தியாகுல ஆர்டர் போட்டிருந்தேன் மேடம். ஹோட்டல்ல பார்சல் பண்றவரு இல்ல இதை இங்க கொண்டு வந்த டெலிவரி பாய் இல்ல இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர். இவங்க 3 பேர்ல ஒருத்தர் தான் உங்களை கொல்ல பார்த்திருக்கணும். அவங்க ஏன் உங்களை குறி வைக்கிறாங்கன்னு தான் தெரியல. மேடம், எதை வச்சு நீங்க அப்படி சொல்றீங்க? அசோக், போலீஸ் புத்தி அப்படிதான் வேலை செய்யும். மேக்ஸிமம் எங்க கெஸ்ஸிங் சரியாதான் இருக்கும். நந்தினி மேடம், எங்களை சந்தேகப்படுறீங்களா? என்ன பொறுத்தவரை இந்த விஷயத்துல ஹோட்டல் ஊழியருக்கோ இல்ல டெலிவரி பாய்க்கோ காவேரி மேடமை கொல்லணும்னு எந்த மோட்டிவும் இருக்க வாய்ப்பில்லை. இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இவங்கள கொல்ல பார்த்திருக்காங்க. அப்படிதானே மேடம்? ஆமா, நான் அப்படிதான் நினைக்கிறேன். இந்த வீட்ல இருக்கிற ஒருத்தர் தான் காவேரி மேடத்தை தீத்து கட்ட அவங்க சாப்பிடுற பிரியாணில பாய்சன் கலந்திருக்காங்க. மேடம், அப்படி பார்த்தா டெலிவரி பாய் கிட்ட இருந்து பிரியாணியை வாங்கிட்டு வந்து கொடுத்ததே இவதான். இவளை விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிரும் மேடம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.